ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்று தொடங்கும் 9வது பாசுரம் இன்றைய பாசுரம். வேதாந்தங்களிலே ஷரீரத்தையும் ஷரீர சம்பந்தம் பெற்றுள்ள தேக பந்துக்களையும் விட வேண்டும் என்று சொல்லியிருப்பது உண்மைதான். ஆனாலும் அந்த ஷரீர சம்பந்தம் பெற்றுள்ள தேக பந்துக்கள் பகவானிடம் பக்தி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை விடக்கூடாது. நம் சுவாமி எம்பெருமானார் சந்நியாசாசிரமம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சுவாமி முதலியாண்டான் திருமேனி சம்பந்தம் பெற்றவராயிருந்த போதிலும் அவர் சிறந்த மகானாக இருந்ததால் அவரை தவிர மற்றவர்களை விட்டுவிட்டேன் என்று அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீ ஆண்டாளும் திருவாய்ப்பாடியில் உள்ள கோபிகைகளை இடைப்பெண்கள் என்று பார்க்கவில்லை. அவர்கள் கிருஷ்ணனிடம் சம்பந்தம் பெற்றிருப்பவர்கள். அந்த கிருஷ்ணனோடு சம்பந்தம் பெற்றவர்களிடத்திலே அவர்களுடைய தேக சம்பந்தமும் உத்தேசியம் என்கிற தத்துவத்தை நன்றாக திருவுள்ளம் பற்றி மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திருவாய் என்று இந்த பாசுரத்தில் அழைக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.